அனைவருக்கும் வணக்கம். ஒரு ஆஃபீஸ்லேருந்து இன்னொரு ஆஃபீஸுக்கு அப்போ தான் நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறேன். போயிட்டு சரி நம்ம ஊர் பகுதியில் கிராமப்புறங்களில் செய்கிற வீடியோ ஒர்க் எனக்கு அங்கே ஒரு மிகப்பெரிய சாலை மறியல் பண்ணிகிட்ருக்காங்க மக்கள். கிட்டத்தட்ட போயிட்டோம். ஜீப்பை பார்த்த உடனே முன்னால் ஒரு 400 பேர், பின்னால் 400 பேர் வளைச்சிக்கிட்டாங்க. பயப்படுறாரு. சார் இது மோசமான ஊர் சார், என்ன சார் வண்டியை மறைச்சிட்டாங்க, புட்டம்னு ஜீப்பனோட கதவை அடிக்கிறாங்க. எனக்கு விஷயம் தெரியும், நான் அந்த ஏரியாவுக்கு புதுசு. அந்த ஊரில் ஜாயின் பண்ணியே 2 நாள் தான் ஆகுது. டிரைவர்கிட்ட சொன்னேன், நீ கொஞ்சம் கூட என்னையை காட்டி கொடுத்துடாத அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி திறந்தேன். உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டேன். இல்லை நீங்கள் பிடிஓவா அப்படின்னாங்க. எனக்கு சின்ன கிடையாது, நான் டாக்டரு, அடுத்த ஊருக்கு நான் பேஷண்ட் ஒருத்தர் பார்க்க போயிட்டுருக்கிறேன் அப்படின்னு. வழி விடுங்கன்னு ஜீப்பு போயிடுச்சு. டிரைவரு எங்கள் பக்கத்தில் இன்னொரு ஆஃபீஸர் இறண்டு போயிட்டாங்க. பொய் சொன்னீங்கன்னா, பொய் சொல்லாமல் இருந்திருந்தால் அந்த இடத்துலையே ஜீப்பையும் போட்டு உடைச்சிருப்பாங்க. ஒரு பொய் நன்மை பயக்கமானால் அதை பயன்படுத்தலான்னு வள்ளுவரே சொல்லியிருக்கார். பொய்மையும் வாய்மை எடுத்துன்னு சொல்லி. அப்போது மக்களுடைய கோபத்தில் அந்த நேரத்தில் நம்ம உண்மையை சொல்கிறேன்னு சொல்லியிருந்தால் அந்த இடத்த விட்டு நம்ம வெளியில் தப்பிச்சு வந்திருக்கவே முடியாது. மிகச்சரியாக காலையில் 6 மணிக்கு போனேன். தண்ணி ஒரு போரில் இல்லைன்றது தான் மேட்ரு, வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கு முன்னே இருந்தவங்க அதை சரியாக கவனிக்கலை, அவங்களுக்கு சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணலன்ட்டு தான் வேகம். மறுநாள் காலையில் 6 மணிக்கு போன உடனே ஜீப்பை பார்த்துட்டு ஒரு அம்மா வந்தது. ஒரு 4-5 பேர் பெண்களே வந்தாங்க. இந்த போர் கிட்டத்தட்ட 8 மாதம் இருக்குது, தண்ணி வரல, இவர் தான் இப்போ பிடுங்க போகிறாருன்னு என்கிட்ட ஒரு அம்மா கேட்டது. ஆமாம்மா பக்கத்தில் வா, இப்போ பழுதான போரை பிடுங்கிட்டு புது மோட்டாரும் பைப்பு வந்துகிட்ருக்கு, போட போகிறேன்னு. அந்த அம்மாவுக்கு ரொம்ப அவமானத்தை தலை குனிஞ்சு போச்சு. 1 மணி நேரத்தில் அதை போட்டு அங்கேயே இருந்து அந்த மோட்டரை ஆன் பண்ணி பைப்பில் தண்ணி வந்த பிறகு தான் நான் என்னோடய ஆஃபீஸுக்கு நான் புறப்பட்டு வந்தேன். இது கதை. ஏன்னா மக்களுக்கான தேவையை நிறைவேற்றுகிற ஒரு இடத்துல இருக்கிறவங்க அதை சரியாக செய்யணும். சரியாக செய்யலைன்னா மக்களுடைய கோபம் நம்ம மேலே தான் திரும்பும். அதனால் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.